அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கடகராசிக்கு இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டின் கடைசி வாரமான இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பரதேச யோகங்க நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்குது. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த மருத்துவ விரய செலவுகள் குறைய இருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. தெய்வ தரிசனம் கிடைக்க இருக்குது. சில கிரகங்கள் அற்புதமான அமைப்பில் இருப்பதால ஏற்பட்டு வந்த காரிய தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கடகராசினியர்கள் ஐடி தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு பெற இருக்கீங்க. இதனால உத்தியோக உயர்வோ, பதவி உயர்வோ அல்லது பண சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கடகராசினியர்கள் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் பண நெருக்கடி குறைய இருக்குதுங்க. அந்த அளவிற்கு வருமானமும் உயர இருக்குது. உறவினர்களையும் நன்மையும் உதவி உண்டுங்க. உறவினர்களால் நன்மையும் உதவியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க. பெரிய சிக்கல்கள் எதுவும் இந்த வாரத்தில் ஏற்படாதுங்க. கேது உங்களுடைய மனோரதங்களை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், கேது ஆகிய வீரியம் நிறைந்த மூவரும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்துல. இதனால் உங்களுக்கு வாரம் முழுவதுமே நன்மை செய்யும் கிரகங்கள் அதிகமாக பலம் பெற்றிருக்கிறாருங்க. தொழில்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியை நோக்கி நகர்வதால் அவரால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது. வருமானம் இந்த வாரத்தில் போதிய அளவிற்கு இருக்குங்க. ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சற்று இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே போதுங்க. அதே மாதிரி வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை தருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்குது. சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலை திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு உதவிகரமாக அமைந்திருக்குதுங்க. விவாகரத்துக்கு காத்துள்ள கண்ணியருக்கு மிக நல்ல வரன் அமையிருக்குதுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. விவாகரத்து போன்ற பிரச்சனைகள் சமரசத்தில் முடியுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இருக்குதுங்க. சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெளிநாட்டில் பணியாற்ற வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணத்துக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அவர் அஷ்டம ராசியை அதாவது கும்பராசியில் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக கடமைகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை அவர் கொடுத்து விடுவாருங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்துங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க. சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கோபம் வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கலகு போவ
சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுமே மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குது. போட்டிகள் குறையுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்குங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு இருக்குது. கிரக நிலைகளின்படி தொழிற்சாலையை விரிவுபடுத்த கிரகங்கள் ஆதரவாகவும் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. ஏற்றுமதி வர்த்தகத்தில் உள்பட்டுள்ள நிறுவனங்கள் அமோகமான லாபம் பெறுவாங்க. இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. கடக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உள்ள 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சினிமா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. இயக்குநர்கள், புகைப்பட நிபுணர்கள், நடிகர்கள், நடிகைகள், ஆன்மீக உபன்யாசர்கள், பெரியோர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், நஷ்டத்தில் நலிவடைந்துள்ள திரைப்பட அரங்குகளை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல இதுவரை படிப்பில் முன்னேற்றம் சுமாராக தாங்க இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக பாடங்கள்ல மனம் ஈடுபடுங்க. மனதில் தெளிவு பிறக்குங்க. கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு மிக சரியான பதிலளிக்கும் திறனை புதன் உங்களுக்கு அளித்தருள இருக்கிறாரு. விவேகம், புத்தி சாதுரியம், நினைவாற்றல், மனத்தெளிவு ஆகியவற்றை அளித்தருள இருக்கிறாருங்க புதன். அதே மாதிரி விவசாயத்துறையினருக்கு பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெறுவதால விளைச்சல் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. இதனால் வருமானமும் இருக்குது. உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு விலையும் கிடைக்க இருக்குதுங்க. பூக்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது என்பதை சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய நிலை காட்டுதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை தீர்த்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு உங்களுடைய நலன்களை பேணி பாதுகாக்கும் கிரகங்கள் குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நல்ல சுபபலம் பெற்றிருப்பதால மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல புத்திர பாக்கிய யோகம் சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. நிச்சயமாக வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 10ல் குரு வக்ரகதியில் நீங்கி மேசராசியில் சஞ்சரிப்பதால புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாங்க. 5ஆம் இடத்தில் செவ்வாய் தேவையற்ற கோபத்தை ஏற்படுத்துங்க. பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, சூரியனார் கோவில் தரிசனம் கைமேல் பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது.